Students, today 11th standard maths example sum 7.30 பார்க்கலாம். So prove that கொடுத்துருக்காங்க matrix square is equal to prove பண்ணணும். ஓகேவா? ஸோ LHS ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணணும், பிரித்து எழுதிக்கணும். அதாவது a ஸ்கொயர்னா a இன்ட்டு a அந்த மாதிரி. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் இருக்கனால ரெண்டாக பிரித்து எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ ஈக்குவல் டு லிசன். இப்போது செகண்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் R2 இது வந்து R2, இது வந்து R3, R2ல இருந்தோம், இது வந்து R2ல இருந்தோம், R3 இருந்தோம், காமனாக ஒரு -1 வெளியெடுக்கிறோம். அதே மாதிரி இதுலேயும் -1 வெளியெடுக்கிறோம். சரியா? இப்போ இது 1x x x 1x x x 1. ஸோ ஃபஸ்ட்டு இது அப்படியே வச்சுக்கிறோம். இன்ட்டு இதில் R2லேருந்து ஒரு -1ம் R3லேருந்து ஒரு -1ம் வெளியெடுக்கிறோம். ஏன்னா இதில் ப்ளஸில் மைனஸ் இருக்கும் இல்லையா, இதுலேயும் ப்ளஸில் மைனஸ் இருக்கும். அதனால் ஸோ எல்லா ப்ளஸில் இருக்கிறதுலையும் ஒரு மைனஸை காமனாக வெளியெடுத்துட்டேன். R2லேருந்து ஒரு மைனஸு, R3லேருந்து ஒரு மைனஸ் வெளியெடுத்துட்டேன். ஸோ இப்போது R1 எதுவுமே பண்ணலை நம்ம, அதனால் அது R1 அப்படியே தான் இருக்கும். 1x x இது வெளியே எடுத்ததுனால ப்ளஸ் எக்ஸ்லேருந்து ஒரு மைனஸை வெளியெடுத்ததுனால ஒரு -x இருக்கும். ப்ளஸ் 1ல் ஒரு மைனஸ் வெளியெடுத்ததுனால ஒரு -1 இருக்கும். அதே மாதிரி தான் -x, இங்கேயும் -x -x -1 இருக்கும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஈக்குவல் டு ஸோ 1x x x 1 x x x 1. ஓகே, ஃபஸ்ட்டு இது அப்படி போடுறோம். -1 இன்ட்டு -1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +1 ஆகிடும். 1ன்றது போட தேவையில்லை. இன்ட்டு இப்போ இருக்கிறது அப்படியே எழுதிக்கிங்க. 1x x -x -1 -x 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 -1. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ரோ காலம்ஸ் வைஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 1 1s are 1 x இன்ட்டு, அதாவது x இன்ட்டு x x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் x இன்ட்டு x x ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் இது மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் x இன்ட்டு x x ஸ்கொயர் ஆகிடும். ஓகே, இது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் முடிஞ்சு. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸு. ஓகே, எக்ஸ் இன்ட்டு, அதாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸு, இதுவும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் x இன்ட்டு x x ஸ்கொயர் ஆகிடும். ஓகே, செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் முடிஞ்சு. ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் பாருங்கள். 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸு. ஓகே, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் x இன்ட்டு x x ஸ்கொயர் வந்துடும். எக்ஸு, அதாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸு. ஓகே, அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் தான். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸு, இதுவும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் x இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். செகண்ட் ரோ செகண்ட் காலம்ல x இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 1 இன்ட்டு -1 இஸ் -1. ஓகே, ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் x இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடுது. செகண்ட் ரோ தேர்ட் காலம்ல x இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸு. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஓகே, எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ். ஓகே, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸு. அடுத்து பாருங்கள், தேர்ட் ரோ செகண்ட் காலம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸு. ஓகே, தேர்ட் ரோ தேர்ட் காலம் x இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் x இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் 1 இன்ட்டு 1 1. ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணியாச்சு. இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இது கேன்சல் ஆகலை, அப்போ இதை அப்படியே எழுதிக்கிங்க. 1 -2x ஸ்கொயர் ஆகிடுது, -2x ஸ்கொயர். ஓகே, ஆட் பண்ணிக்கலாம். இதில் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல், இது -x ஸ்கொயர் ஆகிடுது. இதில் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் -x ஸ்கொயர்னு இருக்குது. இதுலேயும் +x - -x கேன்சல் -x ஸ்கொயர்.
ஸோ இதில் எக்ஸ் ஸ்கொயரே கேன்சல் ஆகுது, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுலேயும் பாருங்கள், இதில் கேன்சல் ஆகலை. ஸோ ஆட் பண்ணிங்க அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் பாருங்கள், இதில் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் கேன்சல் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுலேயும் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. ஸோ இதில் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிது மைனஸ் 1 வரும். ஓகே செக் பண்ணிங்க, எல்ஹெச்எஸ் செக் பண்ணிங்க. அங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்கா? 1 minus 2x square minus x square minus x square minus x square. ஸோ ஈக்குவலாக கரெக்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த RHS. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.